அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வடகம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம கூழ் காய்ச்சவோ இல்லை மாவு அரைக்கவோ விசில் விடவோ எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. மிச்சமான சாதத்தில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம அம்மா காலத்துல எல்லாம் பாட்டிங்க அம்மாமாருங்க செஞ்ச ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி இப்போ கூட நிறைய பேர் செஞ்சிட்ருக்கலாம், பட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ரெசிபி அடிக்கடி செய்வேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு வந்துட்டு நைட்டு மீதமான சாப்பாட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். மார்னிங் வந்து அந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருங்க. கை வச்சு மசிச்சு முடிஞ்சதுன்னா வந்து மசிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வழுவழு நீங்கள் அரைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம அந்த பாட்டி காலத்தில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போல்லாம் வந்து மிக்ஸியெல்லாம் இல்லை, கையை வச்சு தான் நல்லா பிசைவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப காரம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். கூழ் காய்ச்சி வடகம் செய்யணுன்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் ஹெல்ப் தேவைங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வடகம் போட்டு எடுக்க முடியும். பட் இந்த மாதிரி மிச்சமான சாதத்தில் வந்து நம்ம செய்யும்போது சாப்பாடுமே வந்து வேஸ்ட் ஆகாது. வடகுமே வந்துட்டு நமக்கு 1 பிளேட் 2 பிளேட் டக்கு டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வடகம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆயில் கவர் இல்லைனா பால் பாக்கெட் கவர் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து 1/2 பாக்கெட் அளவுக்கு வந்து வந்துச்சு. நான் வந்து இதை உள்ளே சேர்த்துட்டு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கையில் எதுவுமே ஆகாதுங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டேன், அதனால் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துச்சு இல்லைங்களா? நான் பிழியும் போது பார்த்திங்கன்னா என் பையன் கூடவே இருந்தான். பேலன்ஸ் எல்லாம் வந்து என் பையன் தான் பிழிஞ்சான். குட்டீஸுமே வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். எனக்கு ஒரு பிளேட் இல்லாமல் திரும்பவும் வந்து கூடவே வந்துச்சு. எனக்கு 1/2 பாக்கெட் தாங்க வந்து ரைஸ் இருந்தது. ஆனால் வந்துட்டு பிளேட்டில் நான் வந்து பிழியும் போது எனக்கு 2 பிளேட் பக்கம் வந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம பிழிஞ்சு விட்டாச்சுங்க. நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டாட்டாக தான் வைப்பாங்க. இந்த மாதிரி நீளமாலாம் போட மாட்டாங்க. டாட்டாக வைக்கும்போது அது நல்லா காஞ்சு நல்லாவே வந்து சுருங்கி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டாச்சு. எனக்கு 2 பிளேட் பக்கம் வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து வெயிலில் காய வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாளில் வந்து காஞ்சு நல்லாவே வந்து சுங்கி சுருண்டு வந்துடுங்க. நான் வந்து 2 நாள் போல் வெயிலில் காய வச்சுருந்தேன். பாருங்கள், லைட்டாக இப்படி உடைச்சாலே நல்லா சூப்பராக வந்து உடஞ்சிடணும். இந்த வடகம் வந்து பல்லில் ஒட்டும் நிறைய பேர் நினைப்பீங்க, பட் பல்லில் ஒட்டாது. ஆனால் பட் அதுக்கு நீங்கள் நல்லா காய வைக்கணும். அதேமாதிரி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ரெண்டையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பல்லில் ஒட்டாதுங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடகம் எப்படி வருதுன்னு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி காட்டிக்கலாம். பாருங்கள், ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளேயுமே வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், போட்ட உடனே நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாடு கூடயும் பழைய சோறு கூட அந்த சாம்பார் சாதத்தை கூட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். என் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி இப்போ கூட நிறைய பேர் வீட்டில் செஞ்சுட்டு தாங்க இருப்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.